மருத்துவமனைகளை குறிவைத்து மியான்மர் ராணுவம் கொடூரமான தாக்குதலை நடத்தியுள்ளது. மியான்மரின் NLD கட்சியின் தலைவராக இருப்பவர் ஆங் சான் சூச்சி. இவர் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார். ஆனால் தேர்தலில் மோசடி நடந்துள்ளது என கூறி ஆங் சான் சூச்சியின் ஆட்சியை ராணுவம் கவிழ்த்தது. இதையடுத்து ராணுவத்தின் தலைமையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ராணுவ ஆட்சியை எதிர்த்து அந்த நாட்டில் பல ஆண்டுகளாக புரட்சி படையினர் போராடி வருகின்றனர். சமீபத்தில் 3 கிளர்ச்சி படையினர் மியான்மர் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் ஒன்று சேர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணி ராணுவத்தின் மீதான தாக்குதலை அதிகப்படுத்தியுள்ளது. இதில் ராணுவம் பல இடங்களில் பின்வாங்கிய நிலையில் தற்போது புரட்சி படையின் கட்டுப்பாட்டில் ஏராளமான பகுதிகள் உள்ளன. கடந்த ஆண்டு முக்கியத்துவம் வாய்ந்த பலேத்வா என்ற இந்திய எல்லையோர நகரம் புரட்சி படையினரின் கட்டுப்பாட்டில் வந்தது. புரட்சி படையினரை தாக்க விமானப்படையை மியான்மர் ராணுவம் பயன்படுத்தி வருகிறது. ராணுவ அரசுக்கு சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் உதவி வரும் நிலையில் இழந்த பகுதிகள் சிலவற்றை மியான்மர் ராணுவ படை மீட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று புரட்சி ராணுவத்தால் கட்டுப்படுத்தப்படும் ரக்கைன் மாநிலத்தில் உள்ள மராக்கியூ நகரில் அமைந்துள்ள மருத்துவமனையின் மீது மியான்மர் விமானப்படை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 34 பேர் இறந்துள்ளனர் என்றும் 10க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் புரட்சியாளர்களை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மியான்மர் அரசு தெரிவித்துள்ளது. மியான்மரில் நடைபெற்று வரும் இந்த உள்நாட்டு போரில் இதுவரை சுமார் 80,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது.